இன்னைக்கு என்ன பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டீங்க? பரவாயில்லடா, நல்லா ஹெல்த்தியாக எடுக்க ஆரம்பிச்சிட்டீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நல்லா இருந்துச்சா? அம்மா டேஸ்டியாக வச்சுருந்தாங்களா? வெரி குட் வெரி குட். அம்மாவுக்கு தேங்க்ஸ் சொன்னியா? நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதாவது சமையலில் அம்மாவுக்கும் நீங்கள் தேங்க்ஸ் சொல்லணும். அம்மா சமையல் சூப்பராக இருக்குமா, அப்போ தான் மறுநாள் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக செய்வாங்க. சரியா? தேங்க்ஸ் சொல்லுங்கள், அப்ரிஷியேட் பண்ணணும். சரியா? ஓகே. சோறு பயிறு குழம்பு. பரவாயில்ல. நீங்கள்? வெரி குட். நீங்கப்பா ராகுல்? சட்னியா? வெறும் சட்னியா? அதை சொல்லு. சோறுக்கு சட்னியாப்பா? தேங்காய் சட்னியா? என்ன சட்னி? என்ன இப்படி யோசிக்கிறீங்க? இவ்வளோ டைம் எடுத்துக்கூடாது, டக்கு டக்குன்னு சொல்லி இப்போ தான் சாப்பிட்டு வரீங்க. சொல்லுங்க. சரி யோசிங்க. கார சட்னியா? சரி. கிஷோர்மா? கீரையா? ரவுண்ட் ரவுண்டா குட்டி குட்டியா? சரி சரி. மிளகு தக்காளி அந்த காயை போட்டு குழம்பு வச்சுருக்காங்க. சரி சரி. நீங்கப்பா? அது ரொம்ப நல்லது. கசப்பாக இருக்கும்ல, நல்லது உடம்புக்கு. சரி. நேற்று நீ லீவு, ஏன்னா உடம்பு நல்லா இல்லைன்னு அப்பா ஃபோன் பண்ணி சொன்னாங்க. அதனால் நல்லா ஹெல்த்தியாக எடுக்கப்பாரு. என்ன சளியை முதல்ல குறைக்கணும் நீங்கள். என்னப்பா? டேக் கேர். ஓகே. கீரை சாப்பிடுங்க, எல்லாமே நல்லா சாப்பிடுங்க. நீங்கப்பா? வெஜிடபிள் பிரியாணி அடிக்கடி உங்கள் அம்மா தான் போடுறாங்கப்பா. நீங்கள்? இட்லி சாம்பார். நீங்கள் ருத்ரன்? சிக்கன் குழம்பு. ஓ, இன்னைக்கு வெனஸ்டேவோ? வீக்லி 2 days வைக்கணும் நான்வெஜ். நல்லது தான், சாப்பிடுங்க. வெரி குட். நீங்கள்? அப்பளம் வேற, முட்டை வேற. நல்ல பிள்ளை. நீங்கள்? வெரி குட் வெரி குட். நீங்கப்பா? கௌசிமா? என்ன நீ? நானும் பார்க்குறேன் இந்த வாரம் முழுக்க 3 நாள் அதே சாப்பிட்றியா, இல்லை வேற வேற வச்சு கொடுக்குறாங்களாம்மா? எனக்கு தெரிஞ்சாகணும். வேற வேறு தானே. இன்றைக்கி என்ன கறி? மட்டனா சிக்கனா? மட்டன். ஏன் டெய்லி எடுக்கிறாங்க? என்னை கேட்டு வந்து நீ சொல்லணும். சரியா? நீங்கள் சஷ்மிமா? புளிச்சோறு எக்கு. நல்லது. இட்லி தக்காளி சட்னி. வெடிக்கமா? வெங்காய தோசை, ஆனியன் தோசை சாப்பிட்ருக்காங்க. அதுக்கு என்ன தொட்டுக்க சட்னி? பரவாயில்ல, ஆனியன் நல்லா சேருங்க, உடம்பு நல்லது. நீங்கப்பா? அடடா, இவன் இந்தம்மா எக்கு தோசை. அடடா, வெரைட்டியாக சாப்பிட ஆரம்பிச்சிட்டீங்க. சூப்பர். நீங்கப்பா? வெரி குட். நீங்கள்? தோசை சட்னி. நீங்கப்பா? வெரி குட் வெரி குட். நீங்கப்பா? தயிர் சோறு. தொட்டுக்க என்னது? நீயே தொட்டுக்கிட்டியா? ஒன்றை தொட்டுக்கிட்டியா? என்னது? சிப்ஸு. அதான் அதான் அந்த மாதிரி அதை சொல்ல மாட்டேங்கிறாங்க சிப்ஸுன்னு. வேண்டாம், வெஜிடபிள் தான் எடுத்துக்கணும். ஓகேவா? ஓகே. வெரி குட்ப்பா. இங்கே பாரு, எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. டெய்லி கேட்க கேட்க உங்கள்கிட்ட நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. வெஜிடபிள் நல்லா எடுத்துக்கிறீங்க, ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிறீங்க, சுண்டல் எடுத்துக்கிறீங்க, எக்கு எடுத்துக்கிறீங்க. சரியா? அதே மாதிரி டெய்லி 1 டம்ளர் பால் எடுத்துக்குங்கப்பா. இனிமேல் இன்னொரு இதுவும் மஸ்ட்டு. இனிமேல் டெய்லி நைட்டு படுக்கும் போது என்ன செய்றீங்க? பால். அந்த பாலில் லைட்டாக மஞ்சள் தூள் சேர்த்துக்குங்க. லைட்டாக மஞ்சள் தூள், கொஞ்சம் பெப்பர், மிளகுத்தூள் போட்டு குடிங்க. பாண்டி நீ சாப்பிடாத, சளி நல்லா எடுக்கும். சரியா? கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டு பால் டெய்லி 1 டம்ளர் குடிக்கணும். எல்லாரும் முகத்தை சுடிக்கக்கூடாது, குடிக்கணும் கட்டாயம். வேணிக்கா? டெய்லி எக்கு எடுத்துக்கிற மாதிரி டெய்லி 1 டம்ளர் பால் எடுத்துக்கணும். டெய்லி 1 வாழைப்பழம் எடுத்துக்கணும். இது 3 சேர்த்தாலும் எல்லா சத்தும் இதுலேயே இருக்கும். உங்களுக்கு எல்லா சத்தும் ஈஸியாக கிடச்சிடும். சரியாப்பா? ஃபாலோ பண்ணுவீங்களா? இனிமேல் தண்ணி ஊற்றாமல் இது பண்ணோம். அது பால் ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. ரொம்ப நேரம் கொதிக்க விடாமல் என்ன செய்யணும்? பொங்கி மேலே வந்துருச்சா அப்படியே ஆஃப் பண்ணிடணும். ரொம்ப நேரம் நம்ம பாலை கொதிக்க வச்சோம்னா, ஒரு சிலர் நல்லா சுண்ட காய்ச்சுவாங்க. நல்லா கெட்டி ஆகணும், நல்லா சுண்ட காய்ச்சணும் அப்படின்ட்டு கொதிக்கலாம் விடுவாங்க. அப்படி என்ன செய்யக்கூடாது? பண்ணக்கூடாது. அப்படி பண்ணோம்னா அதில் முக்கியமான சத்து இல்லாமல் போயிடுமா. அந்த சத்து கிடைக்காதான் நமக்கு. அந்த பாலில் இருக்கிற முக்கியமான சத்து நமக்கு கிடைக்காதான். சரியா? அதனால் நீங்களும் அம்மாயிட்ட போய் சொல்லிடுங்க, பாலை ரொம்ப காய வைக்காதீங்க, பொங்கின உடனே என்ன செஞ்சிடணும்? ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிடுங்க. ஓகேவா? டன். வெரி குட்.